சிறப்பு சிங்கப்பெண் அதிரடிப்படையா? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையா? ஆமாம், நாங்கள் தான் அங்கங்கே பார்க்குறோமே. எங்கே பார்க்குறீங்க? ரீல்ஸ்லையா? அதாவது சிறப்பு பழைய பேரே வர மாட்டேங்குது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கால் பண்ணுங்க. அவங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் கேமராவோட ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குப்பா. ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணி கட் பண்றதுக்குள்ள உங்க பின்னாடி வந்து நிற்போம் நாங்க. இந்த நீங்க எல்லாரும் ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வரீங்க, எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட? அந்த மாதிரி கால் பண்ணோன்னா உடனே அதிவிரைவில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, மதுரையில் ஒரு தொழிலதிபர் மூலமாக ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. அவங்க வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக சிங்கப்பெண்ணுக்கு கால் பண்ணேன், கால் எடுக்கவே இல்லையா. 2-3 தடவை கால் பண்ணினா கால் எடுக்கவே இல்லை. அவங்க ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாங்க. கரெக்ட். சரிப்பா, ஓகேப்பா. ரிட்டன் காலும் பண்ணலையாமே. இல்லை சார், ரீல்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஒரு வேலை இது ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மை. ஒரு அட்வொகேட் ஒன்று சிங்கப்பெண்ணுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண இந்த நம்ம ஏர்டெல் கஸ்டமர் கேர் கால் பண்ணுவோம் தெரியுமா, இந்த சேவை உங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் எண் 1 அழுத்தவும். அது மாதிரி ஏஐல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காப்ல. அதுக்கு மேலே ரீல் பார்க்க முடியாது, நானே மோட்டி விட்டேன். அந்த அளவுக்கு தான் இருக்கு. அது நம்ம மாவட்டத்தில் நாங்கள் செய்த ரீல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எண் 1 அழுத்தவும். அந்த ரீடில் எது குறைபாடுகள் இருந்தால் எண் 2 அழுத்தவும். அப்பதான் இதே என்ன விரட்டிட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம 100க்கு கால் பண்ணா உடனே எடுத்து பேசுறாங்க. ஆமா, அப்போ 108 நம்பர் அவங்களுக்கு 108 கிடையாதுப்பா, 108 வேற. 108 பெண் கால் பண்றதை விட நார்மலா போலீஸ் கால் பண்றதும். ஆமா, இல்லைன்னா 108 கூட கால் பண்ணிடலாம். ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படை வரவே வராது. ஆமா, அது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உங்களுக்கு எவ்வளவு திரும்ப ஒதுக்கி இருக்காங்க? 350 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எதுக்கு? சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு. கேமராவுக்கும் கேமராமேனுக்குமா? பின்ன 1 லட்சம் வருது கேமராலாம். ஆமா, கேமராவுக்கும் கேமராமேனுக்கும் 350 கோடி. 1 கோடிக்கு 1 லட்சம் ஒரு கேமரா. எனக்கு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குதுப்பா, ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, அதாவது இப்போ இது வரைக்கும் நியூஸ் பார்த்தோன்னா என்ன பார்த்துருப்போம், அந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நியூஸாக வரும். அவங்கள அரெஸ்ட் பண்ண போறதே ஒரு நியூஸாக வருமா? படத்துல பார்த்துருக்கோம் நம்ம. அது ஸ்கிரிப்ட். எந்த படம் பார்த்தது இல்லை, மதுரை படம். போகும்போதே அப்படி கேமராவோட பார்த்தீங்களா, அரெஸ்ட் பண்ண போறதெல்லாம் வீடியோ வருது. அப்படின்னா ஒரு கேமராவை சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் பின்னாடி. அது அந்த ரீல் எப்படி தெரியுமா இருந்தது? கரெக்டா இவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து போவாங்க. அவங்க வந்து அப்படி ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நம்ம ஸ்லோ மோஷன்ல நடந்து போனோம். ஸ்லோ மோஷன்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. போலீஸ் பார்த்துட்டு அவங்க ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க போல, அந்த சவுண்ட் மட்டும் கேட்கல. அவங்க போலீஸ் ஓடுறவனுங்க, அந்த குற்றவாளிகளும் ஸ்லோ மோஷன்லயே ஓடுறாங்க. ஸ்லோ மோஷன்லயே நடந்து போய் பிடிச்சி கிடிச்சு ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்து அந்த தூக்கு போறதுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் மூடுவாங்க. அது மாதிரி மூடி 3 பேர் உட்கார வச்சிருக்காங்கப்பா, புடிச்சிட்டு இருக்காங்கப்பா. என்னமோ கெலட்டா படத்தோட ஸ்கிரிப்ட். என்ன படம்? கெலட்டா வாய்ஸ்ல. அப்படியா? அவங்க ஸ்கிரிப்ட் ஆனா ஒரிஜினல் வீடியோ தான், போலீஸ் புடிச்ச வீடியோ தான். இப்படி ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்க சேனல்ல அப்படி தான் போட்டுருந்தாங்க. அது என்ன ஆனாலும் இருக்கட்டும். ஆனா அந்த மதுரையில பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு கண்டிப்பா நீதி வேணும். அதை வந்து காவல்துறையில அதை கன்சிடர் பண்ணி அதை சீக்கிரமா விரைவா அதுக்கான இதை பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறோம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா, நம்ம டிவிகேயோட ஒரு இது இல்லாம ஒரு குற்றம் இருக்குமா? டிவிகே நிர்வாகிகள் சம்மந்தப்படாம ஒரு நாள் போகும். நடுவில் நம்ம புள்ளிங்க நடுவில் இப்போ வேலை பார்த்துட்டு வந்துருக்காங்க. யார் ஆச்சு? யாராச்சு? எங்க அண்ணன் ஆச்சு. எங்க அண்ணன் ஆச்சுல நாங்களே குற்றம் பண்ணலாம், வேற யாரு தான் வந்து பண்ணுவா? பாஜகவே பெட்டர்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாயில வர வச்சிட்டாங்க. இப்போ போலீஸ்க்குலாம் வேலை கொடுக்கணுமா? இந்த படம் பார்த்திருக்கியா இல்லையா? ஜில்லா படம் பார்த்திருக்கியா இல்லையா? தப்பு நடக்கூடாது இல்ல, தப்பு நடக்கணும். அது நாங்க மட்டும் தான் பண்ணோம். அந்த மாதிரி ஏன்னா எல்லாரும் என் மாமா மச்சான்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிவிகே நிர்வாகிகள் வந்து செங்கல்பட்டுல பைக்கு திருடிருக்காங்க. பைக்கு திருடி இருக்காங்க டிவிகே நிர்வாகிகள். என்னென்ன பண்ணல இல்லை பாரு, எல்லாமே பண்ணிட்டாங்கப்பா. அதாவது பாலியல் குற்றத்துல பண்ணிட்டாங்க, கொலை பண்ற ஆரம்பிச்சிட்டாங்க, வெட்டுறாங்க, அப்புறம் லாட்டரி பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க, கஞ்சா செடி வளர்க்குறானுங்க, விற்கிறானுங்க, சட்ட ஒழுங்கு எல்லாம் பண்றாங்க. பஸ்ல ஏறி இன்னும் டயர் தான் திருடலன்னு நினைக்கிறேன். பாஜகக்காரனே பயந்துட்டான். டேய் என்னடா நமக்கே டஃப் கொடுக்குறாங்க. நம்ம தான் ஓஜின்னு நினைச்சோம், நமக்கே ஓஜி ஒருத்தர் இருக்கானே. ஆனா அவங்க வந்து குற்றவாளிகள், இவங்க தற்கூரி. நம்ம பேர் இதுக்கு தற்கூரியெல்லாம் கிடையாது, சொல்றேன். தற்கூரியும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. என்னமோ அடுத்து இன்னொரு பக்கம் போனாக்கா, பேனர் வைக்கக்கூடாதுன்னு உங்கள் கட்சியில் தான் சொல்லியிருக்காங்க.
சுற்றி பேனரை வச்சு அது விழுந்து ஒருத்தவங்க மேலே இதாகிட்டு இருக்குங்கிறத இங்கே தான் பார்க்குறோம். பேனர் வைக்க பேனர் கல்ச்சர்ன்றது தொடர்ந்து பல பேர் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. அதை இவரே சொல்லியிருக்காரு, யாரு சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, தலைவரும் சொல்லியிருக்காரு. எந்த சிஎம் பார்த்தா பால் அபிஷேகம் பண்ண விட்டாங்களே அந்த சிஎம் வந்து இப்போ எனக்கு பேனர் வைக்காதீங்க, ஏன்னா தான் வளர்ற வரைக்கும் அந்த பேனர் கல்ச்சர்லாம் வேணும், இப்போ அது வேணாம் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த பேனர் வைக்கிறது இப்போ ஏதோ உங்க ஆசைக்கு பேனர் வைக்கிறீங்க, ஏதோ பண்றீங்க, சரி விடுங்க, அதை சேஃப்டியா வைக்கணுங்கிறது அனுமதி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சிங்களா, அந்த ஃபங்க்ஷன் முடியுதா, அது ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள்ல ஏதோ 2-3 பேனர் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது டிவிகே பேனர்கள் விழுந்துருக்கு. அவ்வளோதான், பிறந்த நாள்லாம் நினச்சா எனக்கு பக்குன்னு அன்னைக்கு ஃபுல்லாக பேனர் தான். 100 அடிக்கு ஒரு வச்சு 150 அடியில் ஒரு கட் அவுட் வைக்க போகிறாங்களா? ஃபுல்லாக பேனர் தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏதோ ஃபோட்டோ வரதாமா. என்ன ஃபோட்டோ நான் தெரில, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து தொழில்துறை, ரிலீஸ் துறை. தொழில்துறையில ஏன்பா எல்லாரும் ரொம்ப அமைதியாக வரீங்க? அந்த துறை அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அமைதியா இல்லப்பா, அவங்க எவ்வளவு பண்றாங்க, பட்டாசா வெடிக்குது, என்ன அமைதியா இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் அவங்க வெல்கமிங் யூ. அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈர்த்துக்கிட்டு வராங்க. தெரியாது அவனுக்கு. ஆமா, ஒரே ஒரு ஆளு 6000 கோடிக்கு பட்டாசு வாங்கிருக்காரு. ஒரே ஆளு 6000 கோடிக்கு பட்டாசு வாங்குறாங்க. நாங்க சவுத் கொரியா போனோம், அங்க வந்து அவங்க கிட்ட எங்க சிவகாசி வெடிக்க வைக்க தெரியல. 6000 கோடிக்கு யாரோ ஒருத்தர் வாங்குறான்னு சொல்லிட்டு டீலிங் பேசிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? ஒட்டுமொத்த சிவகாசியிலுமே ஒரு வருஷத்துக்கே 6000 கோடிக்கு தான் பட்டாசே தயாரிப்பாங்க. மொத்த பட்டாசையும் ஒருத்தரே வாங்கிக்கிறேன்ட்டாரு. நல்ல விஷயம் தானயா? எத்தனை ஒரு பத்தினி ஏரியா போதும். நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் விற்கிறது வந்து கஷ்டம், ஒரே ஆளுக்காக விற்கிறது ஈஸி தானே. இப்போ வந்து 6000 கோடிக்கு நாங்கள் வந்து ஒரே ஆள்கிட்ட விற்றுட்டோம்னா அடுத்த 6000 கோடிக்கு நாங்கள் திருப்பி ஒழிக்கணும் பேசிட்டு இருக்காங்கல்ல, ஊர்ல இருக்க எல்லா பாட்டிலையும் வந்து இவங்களே வாங்கிப்பாங்க. நல்லா இருக்கே, சரக்கு ஒழிஞ்சிரும்ல. இன்னொன்று எனக்கு பாட்டில் வந்து ஞாபகம் வருது, இந்த பாட்டிலுக்கு மிஷின் ஒன்று கொண்டு வந்தாங்களா? ஆமாம், பிரைவேட் பார்ல ஒன்றுத்துல. இது எக்மோரில் ஒரு மிஷின் கொண்டு வந்தாங்க, பாட்டில் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிஷினை வச்சுட்டு இப்பெல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க நம்ம குடிமகனுங்க எல்லாரும், போட்டு விளையாடுறாங்க. என்ன சொல்றாங்க, தம்மா தூண்டு கிளாஸ் பாட்டில் அதை கையில வாங்கிட்டு காசை கொடுத்தா என்ன, காசு 10 ரூபா வாங்குறீங்க, அதை எடுத்துக்கிட்டு நான் ஸ்கேனை பண்ணி அதை உள்ள போட்டு அதை வெளில எடுத்து அது ஜிபே இருந்தா மட்டும்தான் அது ரிட்டர்ன் வருமாமா, இல்லைன்னா வராதாமா. நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து அந்த ஒரு பொறுமை இருக்கிறவங்க, அதாவது எப்படி சொல்றது, நார்மலாகவே மனித இயல்பு வந்து ஒரு பொறுமையான இது நம்ம கிடையாது. ஒரு விஷயத்த போய் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். இப்போ நீ இப்போ நினச்சி பாரு, அந்த 10 ரூபா பாட்டில் எடுத்துகிட்டு போய் நீ ஸ்கேன் பண்ணி இது பண்ணி அதில் போட்டு அந்த 10 ரூபாய் எடுக்கணும்னு நினைப்போமா? இல்லைப்பா அது போட்டிருப்பா போதையில் இது என்ன இன்னொன்னு அதை போடுறதுக்கு அழுப்பு போட்டுக்கிட்டு சில பேர் போட மாட்டாங்க. இப்போ புதுசா தெரியுமா, என்னது இந்த வீடியோ, தலையை உள்ள விட்டுனா முடி வெட்டிட்டு வந்துடும், அந்த மிஷின் நினைச்சு போய் அவன தலையை உள்ள விட்டுற போறான். விட அது அந்த 10 ரூபா அந்த பேட்டில் வந்து அழுப்பு போட்டுக்கிட்டு போடாம போயிட்டாங்கன்னா அந்த 10 ரூபா யாருக்கு போகும்? ஆமா, பாட்டிலுக்கு 20 ரூபா. சரி, அவங்கள விட்டீங்களே பாதி இல்லையே துறை அமைச்சரை, அதுதான் 6000 கோடிக்கு வாங்கிட்டாங்க. அது மட்டும் போனா பரவாயில்ல, நீங்க ஒன்று சொல்லுங்க, அது சொல்லுங்க. என்னது? இப்போ வந்து இந்த விமான நிலையம் அதுக்கான இது வருதுன்னு சொல்லிட்டாங்களா, அந்த உதிரி பாகங்கள். ஆமா, அது வருதுன்னு சொல்லிட்டு ஒசூர்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, அதை எடுத்து ஆந்திராவுக்கு கொடுத்தாச்சு. அதையுமா? ஆமா, கிட்டத்தட்ட பல 1000 கோடி அதில் நஷ்டமாயிருக்குது. சொல்ல போனா வந்து அமைச்சர் தமிழ்நாட்டுக்கா இல்ல ஆந்திராவுக்கான்னு தெரியல. ஆந்திராவுடைய முதலமைச்சரோட பையன் முகேஷ், அவர் பேரா, அவர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்பயும் ஒர்க் பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, இப்பயும் தெரியும். நான் சொல்லல, அப்படி சொல்லல. ஆனா எப்படி எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது. இப்போ வந்து இது ராயல் என்ஃபீல்டுனா ஆந்திராவுக்கு போகுது, அடிதாஸ் ஆந்திராவுக்கு போகுது. ராயல் என்ஃபீல்ட்ல வந்து ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிற நைட் ஆதித்யாராம் அது நிறைய ஆந்திராவுக்கு போயிடுச்சு. என்னன்னா சிஎம் சார் பார்த்துக்கங்க, அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லை ஆந்திரா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணி இதை கொண்டு வந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுத்து ஓடு பாதை டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 3.5 ஏக்கர் கொடுத்து எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஆந்திராவில் இது எதுவுமே கிடையாது. ஆனா அங்க போயிடுச்சு. மாற்றம் இடத்த மாத்திரம்ல, இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்குப்பா கச 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 கசன்னு கம்பெனி அது இதுன்னு நாங்க வந்தவங்க வெளில கொடுத்துருவோம். நாங்க கரண்ட் கட் பண்ணோம்னா வீட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்கு வெளியே வருவோம். மாற்றம் அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து. அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க, சவுத் கொரியால இருந்து 39,000 கோடி முதலீடு இழுத்துட்டு வந்துட்டோம். அது ஏற்கனவே கயிறு பத்தலையாமா இழுத்துட்டு வந்ததுதான். ஓ, அப்ப இவங்க 2025 அது எம்ஓ சைன் ஆகி வழக்கம் போல கட் காப்பி பேஸ்ட். ஆனா 1000 தான் இருந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிங்
அவ்வளவுதான். 6000 கோடிக்கு பட்டாசு விற்கிறாங்க ஒரே ஆளுகிட்ட. அது எவ்வளவு பெரிய முதலீடு தெரியுமா? எந்த கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் பண்ணல. ஆமா, 6000 கோடி. அதுக்கடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பள்ளி கல்வித்துறை அந்த பக்கம் வருவோம். ஸ்கூல்ல நேற்று வீடியோவில் முந்தானத்து வீடியோவில் பேசியிருந்தோம். ஸ்கூல்ல வந்து பசங்களை துணி துவைக்க விடுறாங்க, அந்த பெஞ்செல்லாம் மாற்றி போட சொல்றாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கும் அது நடந்திருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தாக்கா சிவகங்கையில் ஒரு ஸ்கூல்ல மாணவர்களை குப்பையாரில் விட்டுருக்காங்க. நீங்க ஏன் தொழில்துறை அமைச்சரை திரும்பி திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்? அந்த ஸ்கூல் அவங்க தொகுதியில வருது. அவங்க தொகுதியில வருதா, ஆனா அவங்க கண்ட்ரோல்ல வரல. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக வராங்க. அவங்கள குப்பால விடுறது, அவங்கள பெஞ்சு தூக்க விடுறது, அவங்கள துணி துவைக்க விடுறது, அவங்க பர்சனல் வேலைக்கு இது என்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. ஐயா கிளாஸ் கட் ஆகுது ஜாலி ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா போவாங்க. அது நாமளே குழந்தைங்களுக்கு கூட இயல்புதான். இதை தயவு செஞ்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை நீங்க எல்லா ஸ்கூலுக்கும் ரைடு போறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க போகும்போது கண்டிப்பா நீங்க ரைடு போக முடியலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நியூஸஸ் வெளில வரும்போது அதுக்கு அடுத்து நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. அது அவர் தொகுதியில வரலையாமே, அது தெரியல. அவர் தொகுதியில வந்தா அவர் என்ன எல்லா அமைச்சருமே வந்து தனக்கு சம்பந்தமே இல்லாத துறைகள்ல தான் வந்து ரைடு போறது. எப்ப நன்றி தெரிவிக்கும் கூட சம்பந்தமே நம்ம எப்ப இது உங்க தொகுதியே இல்லையே, ஏன் இதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க? சம்பந்தமே எல்லாம் போறது தொடர்ந்து நன்றி தெரிவிப்போம்யா, நல்லது பண்ண மாட்டோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓ அப்படி. நன்றி தெரிவிப்போம், ஆனா நல்லது பண்ண மாட்டோம். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம்னாக்கா புதுக்கோட்டையில ஒரு ஸ்கூல் காலைல 9 மணிக்கு பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்கானுங்க. பார்த்தா 9 மணி தான் போவாங்க. வேணாண்டா, இது போன வீடியோ போட்டு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க பசங்க. கேட்ல பூட்டு தொங்கி இருக்கு. ஸ்கூல்ல 9 மணிக்கு தூக்காம வாட்ச்மேன் எங்க போனார்? இல்லங்க, கேட்ல தொங்கும், பூட்டு தான் தொங்கும். சொல்லி முடிச்சுட்டு ஸ்கூல் கதவு திறக்கல. சரியா, வாட்ச்மேன் எங்கேயோ போயிட்டாரு. இல்ல ஸ்கூலுக்கு அதாவது டீச்சர்ஸும் வரலையானுங்கிறது தெரியல. பசங்க வந்து வெளில நின்று பாத்துருக்கானுங்க, கேட்டு திறக்கல. வீட்டுக்கு போயிருக்கலாமே ஜாலியா, ஸ்கூல் லீவ் இல்ல. அதனாலதான் நீங்க வந்து இப்படி உட்காந்துருக்க. தெரியுதா உனக்கு? நான் படிச்சு டிகிரி முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். புரியுதா? அதனால அந்த பசங்களே பூட்டை உடைச்சிட்டு நான் உள்ள போய் உட்காடுறேன் அப்படின்னு பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் உட்காந்துருக்கானுங்க. படிப்பாளி பசங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்களுக்கு திருவள்ளூரும் சென்னை மாவட்டம், லீவ் எடுத்துப்போம், திருவள்ளூருக்கு லீவ் விட்டாலும் லீவ் எடுத்துப்போம். அடுத்து 22 சிஎம்மோட பிறந்த நாள். ஆமா, அன்னைக்கு பல விஷயங்களை பண்றதுக்காக டிவிகே நிர்வாகிகள் பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. பல மக்களுக்கு நல உதவி திட்டங்கள், மாணவர்களுக்கு வந்து சட்டமன்றத்துல அன்னைக்கு சட்டமன்றத்துல கேக் வெட்ட போறாங்களா? கேக் வெட்டவங்க லீவ் விட்டுருவாங்களோ தெரியல. சட்டமன்றத்துல கேக் வெட்ட போறாங்களா இல்ல அண்ணனை குஜில் மஸ்து பண்ண போறாங்களா? பர்த்டே அதுமான்னு தெரியல. ஆமா, இன்னைக்கும் பர்த்டே ஸ்லாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு இருக்கு, நடக்கும். அதெல்லாம் அதையும் தாண்டி அமைச்சர்கள் சர்ப்ரைஸ் தரா மாதிரி, அதாவது மக்களுக்கு ஒரு இன்ப சர்ப்ரைஸ் தரா மாதிரி வனத்துறை அமைச்சர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னன்னா வண்டலூர் ஜூல அப்புறம் இன்னும் ஒரு 2 ஜூல வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ, முக்கியமா குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. குழந்தைகள் வந்து 2 நாள் 21, 22 2 நாள் நீங்க போய் ஜாலியா உள்ள சுத்தி பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்காக? தலைவரோட பர்த்டேக்காக. கவர்மெண்ட் செலவுல, குழந்தை செலவு இல்ல, அவரே சொந்த செலவை ஏத்துக்கிறேன்ட்டாரு. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை வந்து நானும் என்னோட அண்ணனும் தம்பியோ யாரோ இருக்கு சேர்த்து நாங்க ஏத்துக்கிறோம். எவ்வளவு வருமா? ஒரு 70 லட்சம் வருமாமா. 70 லட்சமா? 2 நாளுக்கு. அதை வச்சு பசங்க எளிமையான அமைச்சர்கள் எம்எல்ஏ திட்டங்கள் கொடுக்கலாம், மக்களுக்கு அடிப்படை ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நல்ல உதவி தான் இதுவும். இதை பார்த்து நீங்க சந்தோஷமா உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வருவீங்கல்ல? இல்ல வண்டலூர் ஜூல போய் பார்க்கறத நான் வந்து நிறைய இடத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற எங்க பாப்பேன்? நிறைய பேட்டியெல்லாம் நிறைய பார்க்குறேன், அதெல்லாம் வந்து நிறைய பேசுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்த்து நீங்க 70 லட்சம் இருக்காம்பா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 70 லட்சம் தர போறாராம். கேட்டா எளிய மக்கள் நாங்க, எளிய அமைச்சர்கள் நாங்க, தெரியல மீண்டும் என்னென்ன பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு சட்டமன்றம் முக்கியமானது. என்னது? அப்பயுமே இந்த ஆட்சி வந்ததுலேருந்து தமிழோட உரிமையை அடகு வச்சதுதான் பழக்கமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கும் மரபை மாத்தி தமிழ் தாய் வாழ்த்த ஃபர்ஸ்ட் பாடலாம் அடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டாங்க. சரி, ஆனா தேசிய கீதம் ஒரு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா பாடக்கூடியதான் நம்ம பாடுவோம். அதுதான் நம்மளோட மரபு. ஆமா, தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனே தேசிய கீதமும் பாடி அதுக்கப்புறம் ஆளுநர் உரை வச்சிருக்காங்க. ஏன் செஞ்சு நிக்கணும்ல. ஆனா போன ஆமா போன ஆட்சியில வரைக்குமே தேசிய கீதம் பாடலன்ட்டு தான் ஆளுநர் 3 வாட்டி ஏஞ்சி வீட்டுக்கு போனாப்புல. பாதியிலே போயிட்டு வாங்க இந்த வீட்டுக்கு தாட்டாலாம் காமிச்சு அமுச்சு விட்டோம்ல. ஆமா, பாப்போம். இன்னும் 2 நாள் சட்டமன்றம் இருக்கு, என்ன நடக்குதுங்கிறத கண்டென்ட்டுக்கு குறை இல்லைன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.